தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோரை பின்பற்றி கேப்டன் சூரியகுமார் யாதவ் இளம் வீரர்களை கௌரவப்படுத்தும் வகையில் ஒரு விஷயத்தைச் செய்தார். ரசிகர்கள் அந்த நிகழ்வை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து சூரியகுமாரை பாராட்டி வருகின்றனர். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் ஆடிய 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நேற்றுடன் முடிவுக்கு வந்தது. இந்த தொடரில் இந்திய அணி 4-1 என தொடரை கைப்பற்றி வெற்றி பெற்று இருந்தது. 5வது மற்றும் கடைசி T20 போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் நடந்தது. அந்த போட்டியில் இந்திய அணி 150 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆதிக்கத்தை வெளிப்படுத்தியிருந்தது. போட்டி முடிந்தவுடன் இந்திய அணிக்கு கோப்பை வழங்கப்பட்டது. கேப்டன் சூரியகுமார் யாதவ் கோப்பையை பெற்றுக் கொண்ட பின் செய்த செயல் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதற்கு முன் தோனி, விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரின் கேப்டன்சியிலும் இதே நடைமுறை நீடித்திருந்தது. தோனி கேப்டனாக இருந்தபோது ஒவ்வொரு முறையும் கோப்பை வென்ற பிறகு அதை அணியின் இளம் வீரரிடம் வழங்குவதை துவக்கி வைத்தார். அதன் மூலம் வந்த இளம் வீரருக்கு அதிக தன்னம்பிக்கை ஏற்படும் என்றும் வெற்றியில் உங்களின் பங்கும் உள்ளது என்பதை உணர்த்தவும் அந்த பெருமையான விஷயத்தை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தார் தோனி. தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகிய பின்னர் விராட் கோலியின் தலைமையில் இந்திய அணி ஆடிய போதும் அதே நடைமுறை தொடர்ந்தது. அதன் பின்னர் ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்பட்ட பிறகும் அந்த நடைமுறை தொடர்ந்தது. தற்போது சூரியகுமார் யாதவ் இந்திய T20 அணியின் கேப்டனாக இருக்கும் நிலையில் அவர் ஒவ்வொரு தொடரிலும் இதை செயல்படுத்தி வருகிறார். இந்தியா இங்கிலாந்து T20 தொடரில் அறிமுகமான ஹர்ஷித் ராணா மற்றும் இளம் வீரர் துருவ் ஜுரல் வசம் வெற்றி கோப்பையை வழங்கினார். ஹர்ஷித் ராணா இந்த தொடரின் 4வது போட்டியில் அறிமுகமானார். தனது அறிமுகத்திலேயே 3 விக்கெட்களை வீழ்த்தி அசத்தினார். இத்தனைக்கும் அவர் இந்திய அணியின் பவுலிங்கின் போது பாதியில்தான் அணியில் மாற்று வீரராகச் சேர்க்கப்பட்டிருந்தார். சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில் இதுவரை இந்திய அணி எந்த ஒரு T20 தொடரிலும் தோல்வியடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் இதுவரை 22 போட்டிகளுக்கு இந்திய அணியின் கேப்டனாக இருந்துள்ளார். அதில் இந்திய அணி 18 வெற்றிகளை பெற்று இருக்கிறது. இதுபோன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.